வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். நம்ம பேபி ஃபுட் சாட்டில் இன்றைக்கி 5வது நாள். இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சத்து மாவு கூழ தான் மறுபடியும் கொடுக்க போகிறோம். சத்து மாவும் நட்ஸ் பவுடரும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம டே 1 வீடியோவில் பார்த்தோம். பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. முதல்ல ஒரு கிண்ணத்தில் வெல்லம் பொடி எடுத்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை கரைச்சிக்கணும். அடுத்ததாக ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் 1 பெரிய ஸ்பூன் நட்ஸ் பவுடர், இது பாதாம் பிஸ்தா முந்திரி 3 கலந்தது. அடுத்ததாக சத்து மாவு 2 பெரிய ஸ்பூன். இதில் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற வெல்லத்தை ஊற்றிடலாம். இதை முதல்ல கட்டி விழாமல் நல்லா கலந்து விடுங்க. இதில் நம்ம 1 கப் நல்லா காய்ச்சின பால் சேர்க்க போகிறோம். முதல்ல கொஞ்சமாக பால் சேருங்க. அதை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் முழுசாக எல்லா பாலையும் சேர்த்துருங்க. இப்படி பண்ணிங்கன்னா உங்களால் கட்டி விழாமல் இதை கிளற முடியும். மொத்தமாக எல்லா பாலையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு மிச்ச பாலையும் ஊற்றி கிளறிடுங்க. வேணும்னா நீங்கள் இதோட ஒரு சின்ன பிஞ்சு சுக்கு பொடி சேர்க்கலாம். எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. இதை அப்படியே அடுப்பில் வச்சு கிளற ஆரம்பிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கை விடாமல் கிளறிட்டே வாங்க. சீக்கிரமாகவே கெட்டியாயிடும். ஃபைனலாக இந்த மாதிரி இருக்கணும். இது ஆறுனதும் இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியாகும். அதனால இப்போவே இறக்கிடுங்க. ஆறுனதும் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சூடாக இருந்ததை விட இது இப்போ கெட்டியாயிடுச்சு. எந்த மாதிரி உங்கள் குழந்தை சாப்பிடுமோ அந்த மாதிரி இதை கொடுங்க. இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு நம்ம முட்டை புட்டிங் கொடுக்க போகிறோம். இது ஒரு 11 மணி போல் நீங்கள் கொடுக்கலாம். ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. இது நாட்டுக்கோழி முட்டை. இதை உடச்சி ஊற்றிக்கோங்க. இதோட கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது அன்ரிஃபைன்ட் கேன் சுகர். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி எந்த சுகர் சேர்த்துக்கிட்டாலும் பரவாயில்ல. இதை இப்போ நல்லா அடிச்சுக்கோங்க. இதோட இப்போ ஒரு 1/2 டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் இப்போ நல்லா அடிச்சுக்கணும். முட்டையும் பாலையும் நல்லா அடிச்சாச்சு. இதை ஒரு சின்ன பவுல்லையோ இல்லை மோல்ட்லேயோ ஊற்றிக்கோங்க. இதோ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இட்லி தட்டு வச்சு இதில் அந்த பவுலை வைங்க. இது ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஸ்டீம் குக் பண்ணி எடுங்க. இது என்னதான் குழந்தைங்களை எய்ம் பண்ணி நாங்கள் செஞ்சுருந்தாலும் இது பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். முட்டை சாப்பிட அடம்பிடிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்து பாருங்க. ஈஸியாக உள்ள இறங்கிரும். அடுத்ததாக மத்தியான சாப்பாடுக்கு வருவோம். மத்தியானத்துக்கு இன்றைக்கி நம்ம பருப்பு சாதம் கொடுக்க போகிறோம். ஒரு சின்ன கையளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. தண்ணியில் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு குக்கருக்கு அதை மாற்றுங்க. இதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் சீரகம், 1 பல் பூண்டு, தேவையான அளவுக்கு தண்ணி, ஒரு கப் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதில் 1 பிஞ்ச் மஞ்சத்தூளும் சேர்த்து குக்கரை மூடி ஒரு 4-5 விசில் விட்டுடுங்க. இதோ பருப்பு வெந்துருச்சு. இதை நல்லா மசிச்சுக்கலாம். அடுத்ததாக தேவையான அளவு சாதம் எடுத்து அதையும் நல்லா மசிச்சுக்கோங்க. கொஞ்சம் வாசத்துக்கு நெய் வேணுன்னா கூட நீங்கள் விட்டுக்கலாம். குழந்தைங்க சாப்பாட்டில் எங்கெல்லாம் உங்களால் நெய் சேர்க்க முடியுமோ அங்கெல்லாம் சேருங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. இதோ சாதத்தை நல்லா மசிச்சாச்சு. அடுத்ததாக வேக வச்ச பருப்பை இதோடு சேர்த்து மறுபடியும் மசிச்சிடலாம்.
இதோ நம்மளோட குழந்தைங்களுக்கான பருப்பு சாதம் ரெடி. அடுத்ததாக ஸ்நாக்ஸுக்கு வரலாம். இன்றைக்கி ஆல்ரெடி எல்லாமே ஹெவியாக இருந்தனால ஸ்நாக்ஸுக்கு நம்ம கம்மியாக கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எதாவது கொடுத்தாலே போதும். இங்கே நான் ஆப்பிள் கொடுக்க போகிறேன். ஆப்பிளோட ஒரு சின்ன டம்ளர் பால் கொடுக்கணும். பால் நீங்கள் வெறும் பால் கொடுத்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி டேட்ஸ் மில்க் கொடுத்தாலும் சரி. நல்ல வெது வெதுப்பான பால் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு பெரிய ஸ்பூன் டேட் சிரப் ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. அண்ட் டேட் சிரப் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் டே 1 வீடியோலேயே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளோட ஸ்நாக்ஸ் கோட்டா முடிஞ்சது. அடுத்ததாக ஸ்ட்ரெயிட்டாக டின்னர் தான். ஒரு 8 மணி போல் டின்னர் ரெடி பண்ணால் போதும். இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசி கிச்சடி கொடுக்க போகிறோம். இங்கே நான் ஒரு 1/4 கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா முதல்ல தண்ணியில் அலசி எடுத்துருங்க. இதை அப்படியே ஒரு 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வைக்கலாம். நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை செய்யணும் அப்படின்னா நைட்டே கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். ஜவ்வரிசியில் கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும்தான் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். பட் அதோட காய்கறிகள் சேரும்போது அது ஒரு பர்ஃபெக்ட் பேபி ஃபுட்டாக மாறுது. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் நான் சேர்க்குறேன். இன்கேஸ் நீங்கள் ஒரு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு இது சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சம் தட்டி போடுங்க. இல்லையா சீரக பொடி சேர்த்துருங்க, அது இன்னும் பெட்டர். ஒரு அரை உருளைக்கிழங்கு பொடி பொடியாக நறுக்கி இதோட சேர்த்து வதக்க ஆரம்பிங்க. உருளைக்கிழங்கு தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை, எந்த காய்கறினாலும் நீங்கள் சேர்க்கலாம். ஒரு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்கன்னா நீங்கள் காரத்துக்கு கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு 1 நிமிஷம் இல்லைனா 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு ஊற வச்சிருக்கிற ஜவ்வரிசியை சேர்த்துடலாம். ஜவ்வரிசி முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 டம்ளர் தண்ணி. இதோட கொஞ்சமாக உப்பு. ஒரு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு நீங்கள் உப்பு சேர்க்கறது இல்லைன்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஜவ்வரிசி வேகணும், உருளைக்கிழங்கும் வேகணும். ஒரு மூடியை போட்டு நல்லா வேக விடுங்க. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நடுவில் எடுத்து அப்பப்போ கிளறிக்கோங்க. ஜவ்வரிசி நல்லா கண்ணாடி மாதிரி ஆகணும், அது வரைக்கும் குக் பண்ணணும். இதோ ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு, உருளைக்கிழங்கு கூட நல்லா வெந்துருச்சு. ஒரு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்க தாராளமாக உருளைக்கிழங்கு இப்படியே சாப்பிட்றோம். ஒரு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களா இருந்தால் உருளைக்கிழங்கு கொஞ்சம் மசிச்சு விட்டுருங்க. இதோ நம்மளோட ஜவ்வரிசி உருளைக்கிழங்கு கிச்சடி ரெடி. ஸோ 5வது நாள் முடிஞ்சது. 6வது நாள் வீடியோவோட உங்களை சந்திக்கிறோம். மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.